ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் என்னோட வீடியோவில் வந்து இப்போ ரீசெண்டாக ஊட்டியில் நான் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிளியராக போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நாங்கள் நாளைக்கு ஊட்டி போவோமானே தெரியல, நல்லா மழை வர மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ட்ரை பண்றோம். எஸ் எஸ். நாங்கள் காலையில் நேரமாக இருந்துச்சு. நம்ம பாஸ்கி மாமாவால் குளிப்பாட்டி ரெடி பண்ணி 2 ஃபேமிலி ஆளுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு ஊட்டியை நோக்கி நாங்கள் புறப்பட்டோங்க. நல்லா சில் சாங்ஸ்லாம் போட்டு நல்லா மொக்க ஜோக்ஸ் அடிச்சுட்டு நாங்கள் வைப் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஊட்டியில் எந்த இடத்த பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம பக்காசுரன் மலை தாங்க. வீடியோ பார்க்கும்போது என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஊட்டியோட அழகை சொல்கிறத விட அதை நிஜமாலுமே நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணுங்க. நான் நார்மலாக ஊட்டிக்கு போனாலே டூரிஸ்ட் பிளேஸை விட நல்லா ஆஃப் பீட் பிளேஸஸாக தேடி போவேன். எங்கே க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எங்கே நம்ம இன்னும் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போகிறதா இருந்தால் நீங்கள் இ-பாஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் எடுக்கலை, அங்கே செக் போஸ்ட்டில் கேட்கும் போது எடுக்கலன்னு சொன்னனால சரி செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்களோட ட்ரிப்பை ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் ஊட்டியில் வந்து க்ரௌட் இல்லாமல் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி லொக்கேஷன் தான் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போகிற வழி அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போகிற வழியெல்லாம் நாங்கள் பார்த்தா ஒரே ஒரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக காட்டெருமை மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதை நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சோம். பட் தூரத்தில் இருந்து சேஃபாக தான் எடுத்தோம். நாங்கள் இந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது பெருசாக டூரிஸ்டர்ஸே யாருமே இல்லைங்க. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டூரிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. நான் இப்போ காட்டுற வழி இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக தான் நீங்கள் இறங்கி போகணும். ஏன்னா அங்கே 2 to 3 வேஸ் இருக்குது. நாங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். நாங்கள் போய் ரீச் ஆன உடனே மழை நல்லா ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் ரொம்ப நேரமாக நின்று பார்த்தோம் மழை நிற்கிறக்காக. ஆனால் மழை நின்ன மாதிரி தெரியல. அதனால் நாங்கள் புறப்பட்டோம் மழையிலேயே. சலாம் அலைக்கும் பாய். ஒரே வைப்பு தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு? இங்க ஒரே பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பட் சீரியஸ்லி வியூ ஃப்ரம் த டாப் இஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங். இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த இடத்த நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு நிஜமாலுமே அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் போகும்போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக போங்க. நமக்கு எந்த ஒரு சேஃப்டி திங்ஸுமே அங்கே கிடையாது. நம்ம தான் பார்த்துக்கணும். வீடியோட வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா நாங்கள் கத்த போகிறோம். சொர்க்கம் வேணும்னா எங்க வர்றோம்? பக்காசுரன். செம்ம பிளேஸ். மிஸ் பண்ணிராதீங்க. ஆமா, பக்காசுரன் வரோம். இந்த ஒரு பிளேஸ் போதும். அப்பா எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஸ்கிமாம்ஸ், இந்த இடம் எப்படி இருந்துச்சு? பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கா பக்காசுரன்? ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் திரும்பி போகும்போது பைசன் வந்து 100 மீட்டர்ஸ்குள்ளேயே இருந்தது. ஸோ நாங்கள் வீடியோ எடுக்கும்போது அதை எங்களை நோக்கி ஓடி வந்தது. ஸோ நாங்கள் அதை டக்குன்னு ஓடிட்டோம். ஸோ நீங்கள் போகும்போது ரொம்ப சேஃபாக போங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாலுமே அவங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. இதை முடிச்சு நாங்கள் அடுத்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ண இடம் தான் எக்கோராக் வியூ பாயிண்ட். அதுவுமே அங்கே லோக்கலில் இருந்த ஆளுங்க தான் சொன்னாங்க. வித்தின் 2 to 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருந்தது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். Until then, bye bye. Keep supporting me. Thank you.